ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் மாடி தோட்டத்திலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற சீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நிறையா சீட்ஸ் நான் மாடி தோட்டத்திலேருந்தே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது வந்து குடுவை சொரைங்க. இந்த குடுவை சொரையில் இருக்கக்கூடிய விதைகளை இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு தேவையான அளவுக்கு நான் அப்பப்போ எடுத்துக்குவேங்க. இதனுடைய முளைப்பு திறன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த காயிலேருந்து தனியாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணனா தான் அதனோட முளைப்பு திறன் வந்து கொஞ்சம் நாளாக குறைஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வச்சுருக்கேன். தேவைப்படுறப்போ நான் எடுத்துப்பேன் அதிலிருந்து. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த பீர்க்கங்காயோட விதையும் அந்த பீர்க்கங்காயோட விதை கம்ப்ளீட்டாக இந்த காயிலிருந்து வெளியே எடுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எடுத்துப்பேன். பாருங்கள், இதுதான் 4 விதை எனக்கு இப்போ தேவைப்படுது, அதை எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா கொத்து பீர்க்கன் விதை தாங்க. இந்த கொத்து பீர்க்கன் காயுமே அப்படி தான். நான் அதிலிருந்தே தான் விதை தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் விரல் விட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு நான் அதிலிருந்து விதையை எடுத்துக்குவேன். இந்த விதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் பீர்க்கன் விதை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன, சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பாருங்கள், இதனுடைய மேலே இருக்கிறது நம்ம நார்மல் பீர்க்கங்காய், கீழே இருக்கிறது நம்ம கொத்து பீர்க்கன் விதை. நான் ஒரு டைம் சீட்ஸ் வாங்கினா போதுங்க, அதிலிருந்தே அடுத்தடுத்து நான் சீட்ஸு மாடி தோட்டத்திலேருந்து அப்படியே நானேவே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பாலக்கீரையோட விதை தாங்க. இதுவுமே நம்ம மாடி தோட்டத்திலேருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதைங்க. நல்லா திரட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காயை நம்ம அப்படியே விட்டு வச்சிட்டோன்னா அதிலேருந்து பூ வந்து நமக்கு விதையும் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த காயை நம்ம உடைச்சோன்னா முள்ளங்கி விதை அதிலேருந்து நமக்கு ஒவ்வொரு காயிலையும் ஒரு 4லேருந்து 5 விதை வரைக்கும் கிடைக்குங்க. அதுவே நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இப்படியே ஓடோடு இருக்கிறப்போ நமக்கு ரொம்ப லாங் லைஃப் வருங்க. பாருங்கள், இது ரெண்டுமே அவரை தான். இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வளர்த்தியாக இருக்கிறது வந்து கொடி அவரை, குட்டையாக இருக்கிறது செடி அவரைங்க. இதையுமே நான் அப்படியே தான் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிகப்பு காராமணி. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த காராமணி காஞ்சதை உடச்சி அதிலேருந்து நான் சீட்ஸ் எடுத்துக்குவேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சிகப்பு வெண்டைங்க. சிகப்பு வெண்டையுமே கம்ப்ளீட்டாக நான் விதையை அதிலேருந்து எடுக்க மாட்டேன். எவ்வளோ விதை தேவையோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக விரிச்சோன்னா அதிலேருந்து நம்ம கையில் கொட்டும், அதை மட்டும் நான் எடுத்துப்பேங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மரவெண்டை. இது பாருங்கள் நம்மளோட சிகப்பு தண்டு கீரை. இந்த சிகப்பு தண்டு கீரையும் நான் அப்படியே முழுசாக நான் நல்லா கையில் தேய்ச்சி விட்டேன்னா கருப்பாக சீட்ஸ் எல்லாம் கொட்டிடுங்க. நான் அப்படி தேய்க்கல, தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் பூவோடு உருவி வச்சுருக்கேன். இந்த பிஞ்சு வெள்ளரி அதை மட்டும்தான் அப்படி எதுவுமே பண்ண முடியாதுங்க. தனியாக சீட்ஸாக எடுத்து தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து நம்மளுடைய மிளகாய் விதை. இதுவுமே மிளகாயோட தான் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு தேவைப்படுது, அதனால் உதிர்த்தி